வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாய் அடுப்பில் ஏற்றி சூடானதும் 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1லேருந்து 2 காஞ்ச மிளகாய். நாங்கள் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் தனியா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பொருட்கள்லாம் சைடில் ஆற வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 3/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயும் போல் வெங்காயம் சேர்த்த உடனே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்முருகலாக வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது 2 பங்கு இஞ்சி, 1 பங்கு பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்ந்து கலந்து வச்சிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன அளவு எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கானது. சிக்கன் சேர்த்துட்டு லேசாக பிரட்டி மட்டும் விடுங்க. எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விட்டு வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கும். சிக்கன் வதங்குற இந்த 5 நிமிஷம் கேப்பில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பவுட்ரு சேர்த்தாச்சு. இன்னும் இந்த தண்ணியில் நல்லா வற்றி ட்ரையாக வரட்டும். தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 10 பெப்பர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டுறதுக்கு ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த உரலில் வச்சு தட்டி மேலாப்பில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கடைசியாக சேர்க்குற பெப்பர் ஒரு எக்ஸ்ட்ராவான நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எங்கள் வீட்டு ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.